அத்தை, கந்த சஷ்டி டவுன்லோட் பண்ணாச்சு. இப்போ அடுத்து என்ன பாட்டுன்னு சொல்லுங்க, இல்ல டவுன்லோட் இல்ல பண்ணிடலாம். பாட்டு வேண்டாம். இப்போ நம்ம போனை கையில எடுக்கும்போது ஆ. எனக்கு முருகரை பார்க்கணும், சாமி படம். அப்போ அப்போ ஆன் பண்ண உடனே ஆ, முருகர் சாமியோட படம் ஃபுல்லா இருந்தா அந்த நாள் பூரா நல்லா அவ்வளவுதானே அத்தை, இருக்கும். இருங்க. ம். அப்புறம் முருகன்னா அந்த திருச்செந்தூர் முருகன் தான் வேணும். அந்த ராஜ அலங்காரத்தோட இருப்பாரே அதுதான் வேணும். சரி, பண்ணிடலாம். எப்படின்னு அப்புறமா சொல்லி கொடு. சொல்லித்தரேன். ம். இங்க பாருங்க, ஆ. இதுக்குள்ள போய் இத கிளிக் பண்ணணும். பண்ண ஓபன் ஆகுதா? இத லாங் பிரஸ் பண்ணி டவுன்லோட். ஐ பாருங்க, இதுவா சொல்லுங்க. ஆ, இது 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 நல்லா இருக்கு. இதுவா? ஆ, ஆமா. ஆ. ஆ. ஏய், ஹாய் சந்தோஷ். குட்டி, நீ எப்படா வந்த? நான் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. ம். குட்டி குட்டி நீ எப்ப வந்த? நான் பார்க்கவே இல்லையடா குட்டி. சாரிடா. ஆமா, என்ன பாக்குறதுக்கு உங்களுக்கு எங்க நேரம் இருக்கு? அதான் நீங்க ரெண்டு பேரும் மொபைல்லே மூழ்கிட்டு இருந்தீங்களே. ம். இல்லடா குட்டி, இந்த போன்ல நான் நிறைய விஷயம் அதுதான் முக்கியம். கத்துக்கிட்டு. அப்படியே போன்லயே உங்க வேலையை பாருங்க. வீட்ல என்ன நடக்குதுன்னே தெரியாது. குட்டி, பேக் எல்லாம் பேக் பண்ற. எங்கயாவது வெளியூருக்கு போறியா? ஏய் சந்தோஷ், அதான் அத்தை கேக்குறாங்கல்ல, வாய் திறந்து பதில் சொல்ல. அதெல்லாம் நான் ஏன் உங்ககிட்ட சொல்லணும்? என்ன கேட்டா அம்மா அபார்ட்மெண்ட் செக்ரட்டரி ஆனாங்க? இல்ல என்ன கேட்டுதான் நீங்க ரெண்டு பேரும் போன் வாங்குனீங்களா? நான் மட்டும் உங்ககிட்ட கேட்டுட்டு பண்ணணுமா? டேய் சந்தோஷ், என்ன எதுக்கு எடுத்தாலும் எடுத்தறிஞ்சு பேசுற? லட்சுமி யாரு? உங்க அம்மா. அத மறந்துட்டு நீ பாட்டுக்கு உன் இஷ்டத்துக்கு பேசுவியா? எல்லாத்தையும் உன்கிட்ட கேட்டுதான் செய்யணுமாவ? உன்னை என்ன திட்டுறதுக்குன்னே கிளம்பி வந்துருங்க. விடுங்கப்பா, அவன் பேசிட்டு போட்டோம். சந்தோஷ், உன் கோவத்தெல்லாம் ஓரம் கட்டிட்டு முதல்ல எங்க போறேன்னு சொல்லு. நான் ஆபீஸ் ஒர்க் விஷயமா 2 days பெங்களூர் போறேன். பெங்களூருக்கு போறியா? ஆ. அச்சச்சோ, குட்டி ஏதாவது சாப்பிட்டுட்டு போறியா? இல்ல நான் ஏதாவது டப்பால கட்டி கொடுக்கவா? ஐயோ, அதெல்லாம் வேணாம். உங்க பிஸி டைம் எதுக்கு வேஸ்ட் பண்றீங்க? நீங்க இந்த வாட்ஸ்அப்ல டிபி வைக்கிறது, அபார்ட்மெண்ட்ல இருக்கவங்களுக்கு ஹெல்ப் பண்றது, கல்யாணம் பண்ணி வைக்கிறதுன்னு அந்த வேலையெல்லாம் போய் பாருங்க. நான் கிளம்புறேன். போங்க போங்க, போய் இந்த போன்ல டிபி வைக்கிற வேலையை பாருங்க. ஏய், குட்டி 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 இது பாரு. டேய் சந்தோஷ், குட்டி 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 சொல்றத கேளு. குட்டி நான் அத்தை, ஆபீஸ்ல ஏதோ டென்ஷனா இருக்கும், அதான் இப்படி பேசிட்டு போறான். இல்ல பவி, குட்டி இப்படி சாப்பிடாம கோவமா போயிட்டானே, அதான் கஷ்டமா இருக்கு. விடுமா. அவன் கோவம் நீர்க்குமிழி மாதிரி. இந்த காலத்து பசங்க இப்படித்தான். பெத்தவங்க இருக்கும்போது அவங்கள கவனிக்காம வருத்தப்பட வைக்க வேண்டியது, அவங்க போனதுக்கு பின்னாடி அவங்களே நினைச்சு வருத்தப்பட வேண்டியது. ஆம். இரு பவி, நான் இப்ப வந்துடுறேன். அத்தை, அண்ணா கிளம்புங்க. குட்டி குட்டி அத்தை, என்னாச்சு? ஏன் இப்படி மொட்டை மாடியில வந்து தனியா நிக்கிறீங்க? சொல்லுங்க அத்தை, என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? இந்த போன் எனக்கு வேண்டாம் பவி. ஏன் அத்தை, என்னாச்சு? எதுக்கு இப்ப திடீர்னு போன் வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கீங்க? வேண்டாம் பவி, என்னை எதுவும் கேட்காத.
இந்த போனை நீயே வச்சுக்க. சந்தோஷ் வேற ஏதாவது சொன்னானா? சொல்லுங்க அத்தை. நான் இந்த போனை வச்சிருக்கிறது குட்டிக்கு பிடிக்கல பவி. என்ன அத்தை சொல்றீங்க? நீங்க போன் வச்சிருக்கிறதால சந்தோஷ்க்கு என்ன பிரச்சனையா? அவனை பத்தி தான் உங்களுக்கு நல்லா தெரியும்ல. எதையும் உடனே ஏத்துக்க மாட்டான். நீங்க போனை யூஸ் பண்ணுங்க அத்தை. 2-3 நாள்ல நீங்க என்ன போன் யூஸ் பண்றீங்கன்னு கூட அவன் மறந்துடுவான். இல்ல பவி, இந்த போன் எனக்கு வேண்டாம். அத்தை, அவனுக்கு பிடிக்கலன்னா நீங்க போனை யூஸ் பண்ணாம இருப்பீங்களா? அவன் பேசுறதெல்லாம் ஒரு பேச்சுன்னு. இல்ல பவி, குட்டிக்கு பிடிக்கலன்னா அது எவ்வளவு அவசியமா இருந்தாலும் எனக்கு அது வேண்டாம். அப்படியெல்லாம் இந்த போன் எனக்கு ஒன்றும் முக்கியம் இல்லையே பவி. இந்த புடி. ஐயோ அச்சோ. என்னம்மா இது ரொம்ப கசப்பா இருக்கு, கொஞ்சம் சக்கரை போடுனாலும் போட மாட்டேன். இப்ப இது காஃபியா பாயசமான்ற அளவுக்கு சக்கரை இப்படி நிறைய போட்டு வச்சிருக்கியம்மா. அம்மா லட்சுமி. அப்பா, இன்னொரு காஃபி எடுத்துட்டு வரட்டுமா? லட்சுமி, இந்த காஃபியை நான் இன்னும் குடிக்கலமா, அளவுக்கு அதிகமா சக்கரை போட்டிருக்கேன். அச்சச்சோ, மன்னிச்சிடுங்கப்பா, நான் ஏதோ ஞாபகத்துல இப்படி பண்ணிட்டேன். ஏதோ ஞாபகம் இல்லம்மா, சந்தோஷ் ஞாபகம் வந்துருச்சு. இதத்தான் பெத்த மனம் பித்து புள்ள மனம் கல்லுன்னு சொல்லுவாங்க. நீங்க அவனை நினைச்சு துடிச்சுக்கிட்டு இருக்க, அவன் அங்க என்ன பண்ணிட்டு இருக்கானோ? அவன் என்ன பண்ண போறான் தாத்தா? ஆபீஸ் வேலையை மட்டும் நல்லா மும்முரமா பாப்பான். அம்மா கிட்ட சொல்லாம வந்துட்டோமே, ஒரு ஃபோன் பண்ணலான்னு கொஞ்சம் நினைப்பு இருக்கா பாருங்க. வேலையில காட்டுற அக்கறைய பாதி கூட வீட்டுல இருக்கிறவங்க மேல காட்ட மாட்டானே. குட்டி வேலை டென்ஷன்ல ஃபோன் பண்றதுக்கு மறந்துருப்பான்லப்பா. அவன் ஃபோன் பண்ணலனா என்ன, நான் குட்டிக்கு ஃபோன் பண்ண முடியும்ல? அதுதான் சரி, நான் இப்ப குட்டிக்கு ஃபோன் பண்ணி பாக்குறேன். இவளை திருத்தவே முடியாதுமா. The number you have dialed is currently busy. Please try again later. லைன் பிஸியா இருக்கு. விடுங்க அத்தை, அவனா ஃபோன் பண்ணுவான். நான் இன்னொரு தடவை பண்ணி பாக்குறேனே. The number you have dialed is currently busy. Please try again later. என்னாச்சு? இப்பவும் பிஸியா தான் இருக்கு. ஹாய். ஹாய் சந்தோஷ், வாங்க நம்ம டீம் மெம்பர்ஸை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கலாம். யா ஷூர். வாங்க. ஹாய் गाइस. ஹாய் சுஜா. சார் யாரு? நியூ ஜாயினியா?
நோ 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 ஹீ இஸ் சந்தோஷ் சென்னையில இருந்து வந்திருக்காரு யூஎஸ் ப்ராஜெக்ட்காக. Hi Santosh, I'm Prasad. ஹலோ Hi Santosh, I'm Kumar. ஹாய் Hi Santosh, I'm Dhiren. ஹாய் சந்தோஷ் காஃபி ஓகே இல்ல தானே? நானே எடுத்துக்கிறேன். நோ 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 யூ ஆர் கெஸ்ட், நானே எடுத்துட்டு வரேன். ஓகே ஓகே தேங்க் யூ. மார்னிங் தானே வந்தீங்க, டிராவல் டயர்ட் இல்லாம ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்க. ஒர்க்கில் அவ்வளோ சின்சியரோ? சந்தோஷ், உங்க ப்ராஜெக்ட் கோஆர்டினேட்டர் யாரு? மிஸ்டர் மகேஷ் அதியமான். என்னாச்சு, எனி ப்ராப்ளம்? இல்ல, மகேஷ் ஒரு மாதிரி முசுடு, எப்பவும் உருன்னு இருப்பாரு. ஆமாம் சந்தோஷ், அவர் ரொம்ப டார்ச்சர். நான் கூட ஒரு டீம்லேருந்து மாறிட்டேன். இந்தாங்க சந்தோஷ் காஃபி. தேங்க் யூ. ஒரே ஆஃபீஸில் ஒன்றா ஒர்க் பண்ணுற நமக்குள்ள அப்பப்போ சின்ன சின்ன கான்ஃப்ளிக்ட் வரதான் செய்யும். பட் மகேஷ் அதியமான் டீமில் இருந்தால் ஆல்வேஸ் கான்ஃப்ளிக்ட் தான். டைமிங்னு படுத்துவாரு பாருங்க. சோ க்ரூவல். 10 மணிக்கு முடிக்கிறேன்னு சொல்லிட்டு 10:01க்கு முடிச்சாலும் கத்துன்னு கத்துவாரு. ஆமாம் சந்தோஷ், 1 மணி நேரம் லேட்டானா போதும் மனுஷன் உண்டில நக்கிடுவாரு. ஆமா. எனிவே ஆல் தி பெஸ்ட் சந்தோஷ். ஓகே, பாத்துங்க சந்தோஷ். மகேஷ் அதியமான் கூட ப்ராஜெக்ட் பண்ண போறீங்களா? கலக்குங்க. சந்தோஷ் ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க, சார் வருவாரு. சரி அத்தை, நான் போயிட்டு வரேன் அத்தை. வண்டி எடுத்துட்டு போலாம்ல பவி? அத்தை, இங்க பக்கத்துல இருக்கிற பேங்க்குக்கு தானே போறேன். பேங்க்ல இருந்து மெசேஜ் எதுவுமே வரல. அதான் மொபைல் நம்பர்ல ஏதாவது மாறி இருக்கான்னு நான் போய் கேட்டு வந்துடுறேன். ஆமா சரியாதான் சொல்ற. முதல்ல அத போய் பாரு. சும்மாவே பேங்க்ல இருந்து பேசுறேன்னு சொல்லி அக்கவுண்ட்ல இருந்து ஏதாவது பணம் எல்லாம் எடுத்துட்டு போயிடுறாங்களாம். அது என்னது, ஒரு நம்பர் வருமே, அது என்ன நம்பர்? ஓடிபி நம்பரா? ஓடிபி. ஆமா ஓடிபி நம்பரு. அது சொன்னோம்னா நம்ம பணம் எல்லாம் எடுத்துட்டு போயிடுவாங்களாம். ஆமா அதுவும் இல்லாம இப்ப பெட்ரோல் விக்கிற விலைக்கு பக்கத்துல எங்கேயாவது வண்டி எடுத்துட்டு போனேன்னா அவ்வளவுதான். ஆமா நீ சரியாதான் சொல்ற. சரி, நீ முதல்ல போய் பாரு. சரி, நீங்க பாத்து போயிட்டு வாங்க சரி, அத்தை. போயிட்டு வரேன். வரேன் நீ அத்தை. பாத்து போ. ஓகே அத்தை. பை. பாய். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ மேடம், ப்ளீஸ். என்ன பிரதிபா? என்ன இது? பவியோட வண்டி. அது தெரியுது. இங்க ஏன் நிக்குது? பார்க்கிங்ல தானே பிரதிபா நிக்குது. லக்ஷ்மி போடுற கவுண்டர் எல்லாம் பார்த்தா காமெடிலயும் ஒரு ரவுண்ட் வருவா போல இருக்கே. ரொம்ப கிளவரா பேசுறத நினைப்பா. நான் இப்ப என் காரை எடுத்துட்டு அவசரமா வெளியில போகணும். அதுக்கு இடைஞ்சலா உங்க மருமகளோட பைக் நிக்குது. கோவப்படாத பிரதிபா. பவி இங்க பக்கத்துல தான் போயிருக்கா. இப்ப வந்துடுவா. வண்டி எடுத்துருவோம். ஓ, அவங்க போயிட்டு வர வரைக்கும் நான் இங்கேயே நிக்கணும். என் வர்க் டைம் எல்லாம் வேஸ்ட் ஆகணும் இல்ல? Come on ya, I am owning the bloody flat in this apartment. நீங்க தானே இந்த அபார்ட்மெண்டோட செக்ரட்டரி. உங்ககிட்ட ஒரு ஃபிளாட் ஓனரை நான் கம்ப்ளைண்ட் பண்றேன், நீங்க ரியாக்ஷன் இல்லாம நிக்கிறீங்க. இப்ப நான் என்ன செய்யணும்? இந்த வண்டி எடுத்து அந்த பக்கம் வைக்கணும். போய் வண்டி சாவி எடுத்துட்டு வந்து தள்ளி வை லட்சுமி. சாவி வீட்ல தான்க்கா இருக்கு. நான் எடுத்துட்டு வந்துறேன். ப்ளீஸ், I have an urgent meeting to go. அவ்வளவு நேரத்துக்கு என்னால வெயிட் பண்ண முடியாது. வண்டி அப்படி தள்ளி வைங்க, நான் கார் எடுத்துட்டு போறேன் ப்ளீஸ். நானா? யா யூ. உங்களை தவிர வேற யாரும் இல்லைங்க. எடுத்து வைங்க. நான் இப்படி சாவி இல்லாம எப்படி எடுத்து வைக்க முடியும்? எனக்கு தெரியாது. டைம் இல்ல. ப்ளீஸ் பைக் எடுத்து வைங்க.
செக்ரட்டரிக்கு ஆஃப்டர் ஆல் ஒரு பைக்க தள்ளி வைக்க தெரியல. what a shame, what a shame. பிரதிபா, சாவி இல்லாம இதை எப்படி நான் நகர்த்த முடியும்? ப்ளீஸ், அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீங்க நகர்த்தி வைங்க. நான் சாவி எடுத்துட்டு வரேன் பிரதிபா. அது வரைக்கும் என்னால வெயிட் பண்ண முடியாது. அப்பா, நீங்களா எங்க வண்டியை ஓட்டி இருக்க போறீங்க? ஆமா, சைக்கிளாவது ஓட்ட தெரியுமா? வாய்ப்பே இல்ல. ஆமா ஆமா. அப்ப ஏதோ சாப்பாட்டு கூட வழி இல்லாம ஏதோ ஒரு சின்ன வீட்ல ஒரு கிராமத்துல சொன்னாங்களே, அதோ அங்க ஒரு வீடு இங்க ஒரு வீடுன்னு அப்படி வாழ்ந்திருப்பாங்க. சும்மா ஏதோ ஒரு ஃப்ளூக்ல இப்படி ஒரு லைஃப் அமைஞ்சிடுச்சு அவங்களுக்கு. அதான் எதுவுமே தெரியல. லட்சுமி மேடம், விடுங்க, நான் தள்ளி வைக்கிறேன். என்ன பிரதிபா, அவங்க வண்டி எடுக்க தடுமாறிட்டு இருக்காங்க, நீங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. சார், ஏன் பார்க்கிங் ஸ்லாட்? பேசாதீங்க. நீங்க வண்டியை நகர்த்திருக்கலாம். ஒரே அபார்ட்மெண்ட்ல இருக்கோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கிட்டா நல்லா தானே இருக்கும். ஆனா நீங்க கேட்கிற மாதிரி இல்ல. நானும் பல முறை சொல்லிட்டேன், இப்படியோ போங்க. இந்த லக்ஷ்மிக்கு ஹெல்ப் பண்றதுக்குன்னு ஆபத் பாந்தவ மாதிரி அங்கிருந்து வந்துருவாரு. எஸ்கியூஸ் மீ சார், மே ஐ கம் இன்? எஸ், கம் இன். சார், ஐ எம் சந்தோஷ். Magesh Adiman, take your seat. Let's start the work. Okay, sir. இந்த ப்ராஜெக்ட் சம்பந்தப்பட்ட டீடைல்ஸ் எல்லாம் உங்களுக்கு அனுப்பிச்சிருப்பாங்கல்ல, அதை ஒர்க் அவுட் பண்ணி பிரசன்டேஷனுக்கு ரெடி பண்ணுங்க. ஷூர் சார். சந்தோஷ், நீங்க பண்ண ப்ராஜெக்ட் இதுக்கு முன்னாடி என்ன அப்டேட்ல இருக்குன்னு ஸ்டேட்டஸ் சொல்லுங்க. சார், கம் இன். சார், ஜூஸ். தேங்க் யூ சார். ஜூஸ் சார். ஒன்னு அந்த 4th கேபின்ல இருக்கிற ஃபைல்ஸை க்ளீன் பண்ண சொன்னேன், பண்ணியா? சார், அதை ஈவினிங் பண்ணிடுறேன் சார். ஒரு வேலையை சொன்னா உடனே பண்ணுன்ற அறிவில்ல. சார், ஜூஸ் கொடுக்குறேன், ஜூஸ். இப்போ உடனே பண்ணிடுறேன். போ, கெட் அவுட். Why are you looking at me? Do the work. Okay, sir.
இதோ கிளம்பிட்டு இருக்கேன். என்ன முடிஞ்சுதா? இல்ல போயிட்டு இருக்கு சார். எவ்வளவு நேரம் ஆகும்? சார் நான் இன்னொரு 2 or 3 ஹவர்ஸ்ல முடிச்சிருவேன். சரி சரி, எனக்கு வீட்ல கொஞ்சம் வேலை இருக்கு. ஆ. நம்ம ஜூம்ல இந்த ஆஃபீஸ் ஒர்க்கை முடிச்சிடலாம். ஓகே சார் நான் வேணா உங்களோட உங்க வீட்டுக்கு வந்து இந்த ப்ராஜெக்ட்டை கம்ப்ளீட் பண்ணி தர்றேன் சார். நோ நான் மேக்ஸிமம் ஆஃபீஸ் ஒர்க் எதுவும் வீட்ல டீல் பண்றது இல்ல. அண்ட் மோர் ஓவர் ஆஃபீஸ் கொலீக்ஸ் யாரையும் வீட்டுக்கு கூட்டிட்டு போறது இல்ல. லெட்ஸ் மீட் இன் ஜூம். பிரசன்டேஷன்லாம் நான் சொல்ற மாதிரி தானே பண்றீங்க? எஸ் சார். இதோ சார், இதை வச்சு தான் சார் பண்ணியிருக்கேன். சார் வேலை முடிக்கிறதுக்கு 3 ஹவர்ஸ்லாம் அதிகம். 1 ஹவர்ல முடிச்சிருங்க. ஓகே ஐயோ சாரோட ஃபோனு. போகிற அவசரத்தில் ஃபோனை விட்டுட்டு போயிட்டாரு. எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு நிமிஷம். சொல்லுங்க சந்தோஷ். அதியமான் சார் வந்து ஃபோனை விட்டுட்டு போயிட்டாரு கேபின்ல. அவர் வீடு பக்கத்துல தான் இருக்கு. கொடுங்க, நான் யார்கிட்டயாவது கொடுத்து அனுப்பிடுறேன். இல்ல என்னோட ஒர்க் இன்னும் முடியல. அது விஷயமா கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு. நீங்க அட்ரஸ் சொன்னீங்கன்னா நானே டைரக்டா போய் கொடுத்துறேன். மாரதஹள்ளி எக்ஸ்டென்ஷன் 4th ஸ்ட்ரீட். நம்ம ஆபீஸ்ல இருந்து 2 ஸ்ட்ரீட் தள்ளி தான் இருக்கு. ஆக்சுவலா எனக்கு அவ்வளவு தெரியாது. நீங்க எக்ஸாக்ட் அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அவர் வீட்டுக்கு இது வரைக்கும் யாரும் போனது இல்ல. ரிசப்ஷன்ல கேட்டு கரெக்ட் அட்ரஸ் வாங்கி தரேன். தேங்க் யூ. தேங்க் யூ.